இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைப்பர் ஆன் பண்ணுறேன். வெறும் நார்மல் தண்ணி, நான் ஊற்றின தண்ணி தான். அதாவது சர்வீஸுக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸில் சர்வீஸ் விட்றதுக்கு முன்னாடி நான் ஊற்றி வச்சுருந்த தண்ணி. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா FPL, நல்லா பாருங்கள். FPLல் சர்வீஸ் விட்ருக்கேன். இன்றைக்கி நேற்று தான் விட்டுருக்கேன் 16. ஃபஸ்ட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? விண்ட்ஷீல்ட் ஃப்ளூயிட் 50 ml, எவ்வளோ? 80 rupees. ஓகேங்களா? அதை ஃபில் பண்ணவே இல்லை. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, மற்றதெல்லாம் மட்டும் பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சும்மா காரை நிறுத்திட்டு காசை மட்டும் வாங்கி அனுப்பிச்சிடுறாங்க. இதில் டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 4272. ஆனால் இதில் நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணனால 2% எக்ஸ்ட்ரா. அது யார் வாங்க சொன்னான்னா டாடா மோட்டார்ஸ் தான் வாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னது யாருன்னா சர்வீஸ் அட்வைசர். ஸோ யாராவது டாட்டா கார் வாங்கணுன்னு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வாங்காதீங்க. நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன். இந்த காருக்கு அப்புறம் நான்லாம் வந்து மாருதி சுசுக்கியே போயிடலான்ட்டு இருக்கேன். இல்லைன்னா ஸ்கோடாவோ ஏதோ ஒன்று. ஸ்கோடா ரேஞ்சு காசு வாங்குவாங்க, ஆனால் சர்வீஸே பண்ண மாட்டானுங்க இவனுங்க.